ஒரு சின்ன கிராமத்துல சின்ராசுங்கிறவரு வசிச்சு வந்தாரு. அவரு தன்னோட ஊர்லயே கரும்பு ஜூஸ் கடை ஒண்ணு போட்டிருந்தாரு. ஆனா அவர் நினைச்ச அன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா தான் இருந்தது. சின்ராசுக்கு நிறைய கடன்கள் அவரை ரொம்ப நெருக்கடியா ஆக்குச்சு. ஏப்பா சின்ராசே, இதுக்கு மேலே உன்னை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீயும் கடனை வாங்கி 5 மாதம் ஆகிப்போச்சு. இன்ன வரைக்கும் என் முதல் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிற, வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிற. இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சுக்க. நான் இப்படி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காத. உன் கடையை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. நீ கொடுக்க வேண்டிய காசுக்கு நான் இதில் கழிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு நேரமும் எனக்கு தர முடியாதுப்பா. என் பொண்டாட்டி என்னை வீட்டில் ரொம்ப அசிங்கமாக திட்டுறா பார்த்துக்க. கடன் கொடுத்தவன்ட்ட கடன் வாங்கிட்டு வர வக்கு இல்லையான்னு சொல்லி கேட்குறா. எனக்கு இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம். தயவு செஞ்சு கடையை கொடுத்துட்டு கிளம்புப்பா. உன்னால எனக்கு தான் அவமானம். என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா எங்கிட்டாச்சும் புரட்டிடுவேயா. தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காம எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்களே. ஐயையோ, கொடுக்க வேண்டிய டைம்லாம் கொடுத்தாச்சுப்பா. இதுக்கு மேலே எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ இந்த கடையை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பு. தயவு செஞ்சு என்னை தேவையில்லாத பேரெல்லாம் பேச வைக்காத. அவனும் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த கடையை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனுக்கு இருந்ததே அந்த ஒரே கடை, அதுவும் அவன் கையை விட்டு போயிருச்சு. தன்னோட வீட்டு முன்னாடி உட்காந்து இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? சின்ராசு என்னப்பா ஆச்சு? எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? என்னப்பா இது சின்ன பையன் மாதிரி இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா, என்னம்மா பண்றது? வழக்க போலதான் கடன் பிரச்சனை தாம்மா. அந்த கடன்காரர் இன்னைக்கு வந்துட்டாரு. வந்து கடையை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு கால அவகாசம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் கடையை விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமா போச்சுமா. அந்த கடைக்காரு கண்டிப்பா ஊர்ல இருக்க எல்லாத்திட்டையுமே சொல்லுவார். எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா இதெல்லாம். என்னால முடியல. கடனை வாங்கின எனக்கு திருப்பி கொடுக்க முடியல. என் மேலதான் தப்பு சொல்லணும். நான் அவர் எந்த தப்பும் சொல்லல. என்ன பண்ண, என் தலையெழுத்து ஏழையா பிறந்துட்டேன். அதனால இப்படிதான் நடக்குது எனக்கெல்லாம். என்ன பண்ணி தொலைக்குதுச்சே. நான் ஊர்ல இருக்கவங்க முகத்துல எப்படிமா முழிக்க போறேன்? என்னப்பா, நீ அம்மா இருக்கிறேன்ல, அம்மா தோட அடமானம் வச்சு தரேன். அதை வச்சு நம்ம பொழப்பு நடத்திக்கலாம். இந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணி போயிடலாம். இதுக்கு மேல இந்த கிராமத்துல இருக்கிறது மரியாதையா இருக்காது கண்ணு. கிளம்பு. அவங்களும் ராத்திரியோட ராத்திரியா அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போனாங்க. அம்மா, நீ சொன்னேன் ஒரு செந்தூர பாட்டின்னு, அந்த வீடு இதுதானம்மா? ஏண்டி ராஜாத்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த கிராமத்துக்குள்ள உனக்கு முன்கூட்டியே வீடை பிடிச்சி வச்சிருப்பேன்ல. நல்ல வீடா பார்த்து வச்சிருப்பேன். இப்போதைக்கு இந்த ஓட்டு வீடு தாண்டி கிடச்சிச்சு. இதில் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடா பிடிச்சி விட்றேன். என்ன? அம்மா, பெரிய வீடெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இந்த வீடே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நான் கரும்பு ஜூஸ் கடை மட்டும் போடணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீயாக பிளாட்ஃபார்ம் மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா. நான் அங்கே போட்டு என் பொழப்ப நடத்திக்குவேன். தயவு செஞ்சு அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி சொல்லுங்க. நீ ஒன்று பண்ணு கண்ணு. இப்போதான் ஒருத்தர் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கே கடை போட்டிருக்க பார்த்துக்க. அதுக்கு பக்கத்துலேயே நீ ஒரு கடையை போட்டுக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே மட்டும் தான்ப்பா கடை போட முடியும் இப்போதைக்கு. வேற எந்த இடத்துல போட்டாலும் போலீஸ் திட்டுவாங்க பார்த்துக்க. அதனால அந்த இடத்துல போட்டுக்க. வேற எந்த இடத்துலையும் போட முடியாது. என்ன? அவனும் சரின்னு சொல்லிட்டு காலையிலே அந்த கடையை போட ஆரம்பிச்சான். அவங்க அம்மாவோட தோட அடமானம் வச்சுதான் அந்த ஜூஸ் கடையவே ஆரம்பிச்சாவே. வாங்கம்மா வாங்க, இந்த ராபியோட ஜூஸ் கடைக்கு வாங்க. இங்க ஜூஸ் எல்லாம் சுவையா இருக்கும் பார்த்துக்கோங்க. கலப்படமே இல்லாத கரும்பு ஜூஸ். வாங்க வாங்க. ஐயோ, இவரு கரும்பு கடை ஜூஸ் தான் போட்டிருக்காரு. நம்மளும் போட போறோம். இவர் இது தப்பா நினைச்சிட்டு நம்மள திட்ட மாட்டாரு. அதனால என்ன, எல்லாரும் பொழப்புக்காக தானே வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் போட்டா நம்ம ஒரு பக்கத்து போடுவோம். நம்ம கிட்ட குடிக்கிறவங்க குடிக்கட்டும், அவர்கிட்ட குடிக்கிறவங்க குடிக்கட்டும். இதுல என்ன தப்பு இருக்குது? ஏய், யாரா நீ இங்க வந்து கடை போட்டிருக்க? ஒழுங்கா கடை எடுத்துட்டு போயிரு. அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்க, கடையில அடிச்சு நொதுக்கி போடுவேன். என்ன தைரியம் தான் நான் கரும்பு கடை ஜூஸ் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சும் வேணும்னே வந்து நீ ஒரு கடையை போடுவ? ஐயா, இது பொது இடம் தானே. இங்கே யார் ஜூஸ் போட்டால் என்னங்கய்யா? இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. உங்ககிட்ட வாங்குறவங்க வாங்கட்டும், என்கிட்ட வாங்குறவங்க வாங்கட்டும். இதில் என்ன தப்பு இருக்குது? நானும் பொழைக்க வந்தவே, நீங்களும் பொழைக்க தானே வந்திருக்கிறீங்க. ஓஹோ, வாய் ரொம்ப பேசுறியா? எப்படி உன் கடைக்கு ஆள் வராங்கன்னு நானும் பார்த்துட்றேன். ஆகா, அங்கேயும் ஒரு அண்ணன் ஜூஸ் கடை போட்டிருக்கிறாங்க. அங்கேயும் நீட்டாக செஞ்சுருக்காங்களே. என்ன, அங்கே வேணா ஒரு தடவை நான் வாங்கி குடிச்சு பார்க்குறேன். என் பாட்டியை நான் அங்கே வாங்கி குடிக்கிறேன், நீ இந்த கடையில் வாங்கி குடி. பாவம், அவங்களுக்கு ஒரு செலவுக்கு வரும்ல. எம்மா, தயவு செஞ்சு அங்கே போய் ஜூஸ் வாங்கி குடிக்காதீங்க. அந்த பையன் இருக்கிறானே, அந்த பையன் சுத்தமே இல்லாமல் ஜூஸ் போடுறியாம்மா. பின்னாடி பார்த்தீங்களா, குடத்தெல்லாம் மூடி கூட வைக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. திறந்து போட்டுக்கிட்டு எங்கிட்ட சாக்கடையிலேருந்து தண்ணியை பிடிச்சிட்டுலாம் வந்துருக்கியான். அதே தண்ணியில தான் அவன் டம்ளரையும் கூட கழுவுறியான். இவங்கிட்ட போய் வாங்கி குடிக்க போறீங்க? கருமம் இவங்கிட்ட வாங்கி குடிச்சா செரிக்குமா முத? அட கண்ணி, என்னப்பா இது சொல்ற? சாக்கடை தண்ணியெல்லாம் முடிச்சு வரானா? ஐயா, கருமம் இவங்கிட்ட போய் எங்க ஜூஸ் வாங்கி குடிக்கிறது? ஏடி பேசாட்டு இந்த கடையில் வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டிய, அவங்ககிட்ட எங்கிட்ட ஜூஸை வாங்கி குடிக்கிறது. பேசாட்டு நம்ம எப்பயும் வாங்கி குடிக்கிற கடையில் குடிச்சிட்டு போயிடுவான். இல்லை கடையை மட்டும் நீட்டாக வச்சுப்புட்டு எங்கிட்ட உள்ளக்குள்ள குள்ளுத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பியான் போலல. ஆமா பாட்டி, சரியா புரிஞ்சுக்கிட்ட. இவன்ட்டெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இப்படி அங்கே வர கஸ்டமர் எல்லாத்தையும் தடுத்து அவன் கடைக்கே வர மாதிரி பண்ணனா.
பாத்தியா உன் கடையை எடுத்துட்டு ஓடிரு. வர்றவங்கிட்டலாம் இப்படிதான் நான் சொல்லுவேன் பாத்துக்க. இப்படியே சொல்லி உன் கடை வியாபாரமே ஆகாது பாத்துக்க. ஒழுங்கா எடுத்துட்டு போய் வேற வேலையை படுறா போடா. அட இந்த கடையை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கேப்பா. இது எவ்வளவு ஒரு ஜூஸு, பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்குப்பா. இவ்வளவு சுத்தம் பத்தமா வச்சிருக்கிறிய நீயே. அண்ணே ஒரு கரும்பு ஜூஸ் 20 ரூபாய் தான், வாங்கி குடிச்சு பாருங்க. நான் எல்லாமே சுத்தமாக தானே பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியலையா? எலே போஸு, பேசாமல் நம்ம கடைக்கு வா. அவன் சுத்தமே இல்லாமல் செய்வான்ல, அவன் கடைக்கு போய் என்னத்தை குடிக்க போகிற? பூரா சாக்கடை தண்ணி வச்சிருக்கான் பார்த்துக்க. அதில் தான் டம்ளர் கிளாஸ்லாம் கழுவிட்டு கிடக்குறியான். பேசங்க வா. யாப்பா உடனே எப்படி ஒரு மனுஷனை கணக்கு போட முடியும்? அவன் சாக்கடை தண்ணிலாம் மோந்தா நீ பார்த்தியா? அவன் இன்னைக்கு தானே கடையே போட்டிருக்கிறியான். நீ குடுப்பா ஜூஸை, நான் குடிச்சு பார்க்குறேன். அங்க இருந்தவர் அந்த ஜூஸை குடிச்சிட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரு. அடடடடா, என்ன அருமையாக இருக்குது ஜூஸு. ஜூஸுனா இப்படித்தான்ப்பா இருக்கணும். ரொம்ப சுவையாக இருக்குது பார்த்துக்க. நான் நாளைக்கு உன் கடையிலே வந்து வாங்கி குடிக்க போகிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. இனிமேல் ரெகுலராக என் கடைக்கு கண்டிப்பாக வாங்க. பார்க்குறேன் மாப்பிள்ளை, பார்க்குறேன். எத்தனை நாளைக்கு நீ கடையை நடத்துகிறேன் நானும் பார்க்குறேன். இங்கே பாருங்க, தேவையில்லாத சவால்லாம் என்கிட்ட விடாதீங்க பார்த்துக்கோங்க. ஒழுங்கா நேர்மையாக வியாபாரம் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சவுடாலாம் பேசலாம். நைட் ஆனதுமே அவனோட கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்புனா. இருக்கட்டும் மாப்பிள்ளை, நாளைக்கு நீ கடை எப்படி போகிறேன் பார்த்துறேன். நாளைக்கு ஏதாவது சொல்லி ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்க வச்சு உன்னை விரட்டி விடுறேன் பாரு. இந்த ஊரை விட்டே துரத்துனாத்தான் அடங்குவோம் நீ. ஏப்பா சின்ராசே, இன்னைக்கு எப்படிப்பா கடையெல்லாம் போச்சு? நல்லா போயிருக்கும் போலையே. உன் முகம் ரொம்ப பொலிவாக இருக்குதே. அம்மா கடையெல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனால் எப்பவும் போல் வில்லத்தனத்துக்கு ஒரு ஆள் இருப்பான்ல, அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஆள் இருக்கியாம்மா. அவனும் பக்கத்தில் கரும்பு கடை தான் போட்டிருக்காரு. இவனை ஓவராக திட்டுறாரு தெரியுமா? கஷ்டமாக இருக்குமா திட்டும் போது. அந்த ஆளும் பொழைக்க தான் வந்திருக்காரு, நானும் பொழைக்க தான் வந்திருக்கிறேன். இதில் எதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு? பாரு சின்ராசு, நீ தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாயை கொடுக்காத. அவங்க பண்ணுற பாவம் அவங்களுக்கே தான் வந்து சேரும். நீ எல்லாத்துக்கும் நல்லது மட்டுமே நினை, உனக்கு நல்லதே வந்து சேரும். சரியா? காலையில ஆனதுமே வழக்கம் போல தன்னோட கடையை போட்டான். ஐயோ கிராம மக்கள் எல்லாரும் வாங்க வாங்கம்மா. இங்க பாருங்க, இவன் கரும்பு ஜூஸ்ல சீனி பாவை கலந்துக்கிட்டு இருக்கான். ஆனா கடவுளே, உன்னை நம்பி நல்லா இருக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு போறாங்க பாரு. அவங்க சொல்லணும்டா. இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் எந்த சீனி பாவும் கிடைக்கலங்க. எனக்கு தெரியும், என்னோட கடையை நான் நேர்மையா தான் நடத்தி வந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் கடையை பழி சொல்லணும்னு இப்படி சொல்லாதீங்க. என் கடையில எனக்கு எந்த சீனி பாவும் கிடைக்கல. நான் எங்க கொட்டு சத்தியம் பண்ண சொன்னாலும் சத்தியம் பண்ணுவேன். ஏடா ராபி, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? உன்னோட திமிருத்தனை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்த்துக்க. பெரிய நீ அவனை சீனிப்பாவை கலக்கிறேன்னு நேற்று தான் நீ யார் கலந்தா நான் பார்த்துக்கிட்டேன்ல. இந்த பையனோட வேலையெல்லாம் நேற்று தான் பார்த்தேன் பார்த்துக்க. சீனிப்பாவை எப்படி கலக்கிறியான்னு தெரியுமாவே? அது மட்டும் இல்லடியே, அவனோட நண்பன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியான் பார்த்துக்க. என்னடா ரபி இது, ஜீனி பாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே ஒரு நம்ம மட்டும் ஜீனி பாவை ரெடி பண்ணலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். மொத்தமே கரும்பு சாறு ஊற்றுற மாதிரி இருக்கும். இதில் ஜீனி பாவு கொஞ்சம், கரும்பு சாறு கொஞ்சம், அப்படியே மிங்கிள் ஆகிற வேண்டியதான். இப்படி கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் லாபம் கட்டுண்டா. அதை விட்டுட்டு பூரா கரும்பு சாரை நம்ம அடிச்சு கொடுக்க முடியுமா? சீனி பாவை கலந்தாதான் கொஞ்சமாச்சும் நமக்கு லாபம் நிறைய கிடைக்கும். இந்த கிராமத்தில் இருக்கலாம் சரியான ஏமாளிகை. நேற்று பக்கத்தில் ஒருத்தர் கடை போட்டிருந்தான். அவன் கடையை சொன்னேன் நான், இந்த டம்ளரில் சாக்கடை தண்ணியில் கழுவுறான்னு. அதை பார்த்துட்டு இதுக்கு 2 ஜூஸ் குடிக்கவே போல பார்த்துக்க. அப்போ என் பேச்சை எவ்வளோ நம்புதுங்க. அடோ பரவாயில்ல ரபி, நீ நல்லா தான் இந்த கிராம மக்களை உன் கைக்குள்ளே வச்சிருக்க பார்த்துக்க. நல்ல வேலை, இப்படியே வச்சிருடா. அப்போதான் நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இல்லை, நாளைக்கு மட்டும் நான் எப்படியாச்சும் போய் அவனோட கடையை தூக்கிட்டேன்னா போதும், நான் நிம்மதியாக இருப்பேன் பார்த்துக்க. நாளைக்கு அவனோட கடையில் சீனி பாவு கலக்குறான்னு சொல்ல வேண்டியதான். நம்ம கலக்குறது அவன் கலக்குறதா சொல்ல வேண்டியதே. நம்ம வாயாடா போய் சொல்ல தெரியாது. ஐயோ என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நான் பேசலாமா? நீங்க ஏதோ தப்பா கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏயா, இத்தனை நாள் உன் கடையில தானே நாங்க ஜூஸ் வாங்கி குடிச்சோம். இப்படி போய் சொல்றியா அபாண்டமா? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? அந்த அம்மா உன் கடையை நம்பிதான் தினமும் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவே சொல்றப்ப நம்பாம எப்படி இருக்க முடியும்? இது அங்க கிண்ணத்திலே வச்சிருக்கிறேன் பாத்தியா ஜீனிப்பாவு? அட கடவுளே, இன்ன வரைக்கும் நான் இதை பார்க்காம வந்திருக்கேன் பாத்தியா? ஜீனிப்பாவு வச்சிருக்கேன் பாருங்கம்மா. அதை பார்த்தா அப்படியே ப்ரௌன் கலர்ல தானே இருக்கு. அந்த அம்மா போய் சொல்லியிருந்தாலும் இங்க எதுக்கு சீனிப்பாவு வச்சிருக்கிற? தண்ணி வச்சிருக்க வேண்டியதானே நீயே? நீ வசமா மாட்டிக்கிட்ட. அட பாவி, நீ செஞ்சதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லி என்னை பழி போட பாத்தியா? ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்க. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இவன் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பாவம், அங்க இருக்கிற போய் சந்தேகப்பட்டு இருக்கோம் பாத்தியா? இவன் கடையை முதல் காலி பண்ணி விட்டு இனிமேல் அவர் கடையில வாங்கி குடிப்போம். அங்க இருந்தவரோட கடையை அடிச்சு நொறுக்கி அங்கிருந்து காலி பண்ணி விட்டாங்க. நம்ம ஒருத்தருக்கு கெட்டது நினைச்சோம்னா அந்த கெட்டது நம்மளை தேடி வந்துடும். நம்ம ஒருத்தருக்கு நல்லதே நினைச்சா நமக்கும் நல்லதே நடக்கும்.